ஹலோ மக்களே, வெல்கம் டு ஏஎஸ்ஆர் ட்ரக் வைப்ஸ். வெல்கம் பேக் டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு புது வீடியோ. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 10:20 மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, மணி பார்த்தீங்கன்னா 1:43. காலையில் போய் சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேடம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க இது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்பில். அது வாங்க தான் நம்ம போகிறோம். அதுக்கு மக்களே மெடிக்கல் ஷாப் போகிறோம். அங்கே மருந்து இருந்தால் வாங்கிட்டு அடுத்து வந்துட்டு நமக்கு டியூட்டி ரெடியாக இருக்குது மக்களே. அதை போய் அடுத்து போய் பார்க்க வேண்டியதான் மக்களே. ஓகே மக்களே, இந்த மெடிக்கல் ஷாப்பு தான் நம்ம வந்துட்டு இப்போ வந்திருக்கோம் மக்களே. பூட்டி இருக்குங்க, வேறு கடை தாங்க போகணும் இப்போ மக்களே. அந்த மெடிக்கல் ஷாப் பூட்டி இருக்குங்க. அதான் பக்கத்தில் நகதி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அங்கே போகலாம்னு. நகதி வந்துட்டு எப்படி நம்ம ஊரில் வந்துட்டு அப்போலோ ஃபார்மசி எல்லா ஊர்லேயும் இருக்கோ அதே மாதிரி வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு நகதி வந்து இருக்குங்க எல்லா ஊர்லேயும் மக்களே. இங்கே இருக்கான்னு பார்ப்போம், இருந்தால் இங்கே வாங்குவோம். அப்படி இல்லைன்னா ஆப்போசிட்லேயே ஒரு கடை இருக்குது, இங்கே வாங்குவோம். இங்கே போய் செக் பண்ணுவோம் மக்களே. எவ்வளோ பெரிய கடை பாருங்கங்க. இது வெறும் ஒரு சைடு தாங்க, இதே மாதிரி இன்னொரு சைடு அந்த சைடில் இருக்குதுங்க மக்களே. நகதியில் இல்லை, அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது, அங்கே போய் பார்ப்போம் மக்களே. இந்த ஊரில் எல்லா மெடிக்கல் ஷாப்புமே ரொம்ப பெருசாக தாங்க இருக்குது. இது பாருங்கள், இது ஆப்போசிட்டில் அல்தவா மெடிக்கல், இதுவும் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களே. அல்தவா மெடிக்கலில் அந்த மருந்து இருந்துச்சு, ஆனால் நம்ம வச்சுருந்தது சாம்பிள் மருந்தாங்க. நான் வந்துட்டு வெறும் 50 ரியால் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். கடைசியில் பார்த்தா 96 ரியாலாம். நம்மள்ட்ட காசு இல்லை, அதனால் நம்ம வந்துட்டு வேறு மெடிக்கலில் போய் செக் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் வந்துட்டு மேடம்கிட்ட காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க திருப்பி அந்த மெடிக்கல்லே வந்து வாங்கிக்கலாம். வீட்டு பக்கத்தில் தானே இருக்குது. அதான் மக்களே நம்ம மேடம் அழைச்சிட்டு வந்து ஆஸ்பத்திரியே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அங்கே உள்ள மெடிக்கல்லையும் அந்த மருந்து இல்லைங்க. இதுக்கப்புறம் ஈவினிங் நம்ம வந்துட்டு காசு வாங்கிட்டு வந்து அந்த மெடிக்கல்லே வாங்கிக்கலாம். இப்போ அடுத்த டியூட்டி இருக்குது இன்ஜாரா வாங்குறது. நம்ம இன்ஜாரா போய் வாங்கிட்டு அதுக்கு அடுத்து இன்னும் 2 டியூட்டி இருக்குங்க, அதுக்கு அடுத்து போவோம் நம்ம மக்களே. இதான் வந்துட்டு இன்ஜாரா கடை, நம்ம வந்துட்டு வாங்கியாச்சு. நான் வந்துட்டு ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள் மக்களே, எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரைக்கும் பாருங்கள் மக்களே. இன்ஜாரா வந்துட்டு நம்ம வாங்கியாச்சுங்க. அந்த ஃபோட்டோ பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 80 சென்டிமீட்டர் இருக்குங்க. அப்படியே நம்ம ஊர் ஆப்பம் மாதிரியே இருக்குதுல்ல மக்களே. நம்மளோட அடுத்த டியூட்டி வந்துட்டு காமீர் ஹவுஸு. ஏற்கனவே நம்ம போன கடை தான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இன்றைக்கி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தெளிவாக முடிஞ்சால் நான் காட்டுறேன் மக்களே. வாங்க போகலாம் மக்களே. இந்த காமீர் ஹவுஸுக்கு போகும்போதெல்லாம் எங்கள் அம்மா சின்ன வயசில் சுட்ட அந்த ரொட்டி தாங்க ஞாபகம் வரும். அந்த ஏற்கனவே இந்த முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன்ல, எங்கள் அம்மா சின்ன வயசில் சுட்ட ரொட்டி தாங்க ஞாபகம் வரும். ஓகே மக்களே, கடைக்கு வந்தாச்சு. வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இங்கே பார்க்கிங் இல்லை மக்களே, பார்க்கிங் கிடச்சிருச்சு பின்னாடி. நான் உள்ளே போய் வாங்கிட்டு உள்ளே வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன் மக்களே. அதுக்கு அடுத்த டியூட்டியும் இருக்குது, இது நம்ம முடிச்சுட்டாங்க போவோம். ஓகே மக்களே, இந்த இருக்குதுல ரொட்டி, இதான் இப்போ நம்ம வந்துட்டு வாங்க வந்திருக்கோம். இது பேர் தான் வந்துட்டு கமீர் ஹாமல் அப்படின்னு சொல்லிட்டு இனிப்பாக உள்ளது. இது சக்கரைலாம் போட்டு இருக்கும் போல். வாங்கியாச்சு மக்களே. இந்த இருக்குது பாருங்கள், ரொட்டி மாதிரியே இருக்குது பாருங்கள். இதான் வந்துட்டு வாங்கினது 15 ரியால். இதோட இது ஒன்று வந்துட்டு 5 ரியால், 3 வந்துட்டு 15 ரியால். பொருளுக்குமே 15% டேக்ஸுங்க. இந்த இருக்குது பாருங்கள் மக்களே. வாங்கியாச்சுங்க. ஒரு வழியாக இன்றைக்கி 2 வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் வந்துட்டு பாண்டா போகணும். அடுத்து பாண்டா போயிட்டு அங்கே என்ன வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் மக்களே. ஓகே மக்களே, பாண்டாவில் போய்ட்டு 2 வகையான பேராஷூட் ஆயில் தாங்க வாங்க போகிறோம். ஒன்று வந்துட்டு பேராஷூட் நார்மல் தேங்காய் எண்ணெய், இன்னொரு வந்துட்டு இந்த வெங்காயம் இது போட்டு ஒரு தேங்காய் எண்ணெய். மேடம் ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க, அதுதான் வந்துட்டு நம்ம வாங்க போகிறோம் மக்களே. பாண்டா கிட்டே வந்தாச்சு. இந்த பாண்டா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அப்துல் அஜீஸ் ரோடு இருக்குல்லங்க, அங்கே தாங்க இருக்குது இந்த பாண்டா. வந்தாச்சு, போய் பார்க் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டு வாங்கிட்டு வர வேண்டியதான் மக்களே. இந்த இருக்குது பாருங்கள் பாண்டா. கல்ஃபில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் பாண்டா பற்றி மக்களே. நம்ம வாங்க வந்த எண்ணெயில் ஒன்று தாங்க இருந்துச்சு, இன்னொன்று இல்லை. ஆக்சுவலாக தான் வந்துட்டு சும்மா அப்படியே ரவுண்ட் பண்ணி வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களே பாருங்கள். ஓகே மக்களே, அப்புறம் இன்னொன்று வந்துட்டு நிறைய ஆஃபர் போட்டிருக்கான். வெங்காயம் வந்துட்டு வெறும் 2 ரியால் தான் போட்டிருந்தான், அதனால் நம்ம 2 கிலோ வாங்கியாச்சு மக்களே. ஒரு எண்ணெய் வாங்கியாச்சுங்க. வேறு வந்துட்டு ஆல்மாண்டும் ஹென்னா சீட்ஸும் தான் இருக்குது. அவங்க கேட்டால் ஆனியன் இல்லை. ஃபோட்டோ எடுத்துருக்கோம், போய் கேட்போம், வேணா திரும்பி வந்து வாங்கி கொடுப்போம். இல்லை அப்படின்னா அதோட விட்டுற வேண்டியதான் மக்களே. ஓகே மக்களே, மணி பார்த்தீங்கன்னா 3:15 ஆகுதுங்க. இன்னும் எதுவுமே சாப்பிடாததுனால ஒரு மாதிரி தலை சுற்றுதுங்க. வீட்டில் போய்ட்டு முதல்ல சாப்பிடணும், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு அடுத்த ஒரு டியூட்டி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் மக்களே. போய் சாப்பிடணுங்க முதல்ல, ஒரு மாதிரி தலை அப்படியே கிருகிருன்னு சுற்றுது. ஓகே மக்களே, மணி பார்த்தீங்கன்னா 4:48 ஆகுது. டியூட்டி வந்துருக்குங்க. பேங்க்கில் போய் பணம் டெபாசிட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுக்கு தான் வந்துட்டு நம்ம இப்போ போகிறோம் மக்களே. பேங்க்குக்கு வந்தாச்சு, SNB பேங்க்கு. நான் போய் பணம் டெபாசிட் பண்ணிட்டு வந்துடுறேன் மக்களே. இன்றைக்கும் வந்துட்டு பேங்க் வேலை செய்யலைங்க. மதினா ரோட்டில் வேறு ஒரு பேங்க் இருக்குது, அங்கே போய் செக் பண்ணி பார்ப்போம். அங்கேயாவது வேலை செய்யும்னு நினைக்கிறேன், தெரியல என்னன்ட்டு.
பார்ப்போம் மக்களே. அப்புறம் இன்னொரு விஷயங்க, உங்களுக்கு பேங்க் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நான் அதையும் வந்துட்டு ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். எப்படி டெபாசிட் பண்ணுறது, இல்லை உங்களுக்கு வந்துட்டு பேங்க்கில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அதையுமே வந்துட்டு நான் வந்துட்டு வீடியோவை எடுத்து போடுறேன் மக்களே. என்னடா விளாகில் வந்துட்டு குக்கிங் வீடியோலாம் எதுவும் வரலன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. எனக்கே வந்துட்டு அரைக்குறை தான். அதனால் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு கற்றுக்கிறேன். நம்ம வந்துட்டு ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு இன்னொரு 1.5 மாதத்தில் நிறையா சேனலுக்கு அப்டேட் வச்சுருக்கேன். ஒன்றா வந்துட்டு ஒவ்வொரு அப்டேட்டாக வந்துட்டு நம்ம வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் மக்களே. ஓகே, வேறு லெவலில் வந்துட்டு நம்ம கொண்டு போகணும்னு ஆசை இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு கொண்டு போவோம் மக்களே. ஓகே மக்களே, நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம், இந்த மதினா ரோட்டில் வந்துட்டு எத்தனை கார் ரெண்டல் ஷோரூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மக்களே, இந்த கிளிப்பை வந்துட்டு நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காட்டுறேன். ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்ட்டிங்கன்னா ரெண்டல் கார் ஷோரூம் தாங்க. அதுலேயும் இந்த பில்டிங் இருக்குது பாருங்கள், இந்த இதுலேருந்து அந்த கடைசி வரையும் ரெண்டல் கார் ஷோரூம் தான். ஓகே மக்களே, பேங்க் கிட்ட வந்தாச்சு. உள்ளே போய் செக் பண்ணி பார்ப்போம். இங்கேயாவது மிஷின் வேலை செய்யுதா வேலை செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒர்க்கில் இதாங்க பேங்க்கு. உள்ளே போய் செக் பண்ணி பார்ப்போம் வாங்க மக்களே. இங்கேயும் வந்துட்டு மிஷின் வேலை செய்யலைங்க. நேராக ரவுதாவில் போவோம். அங்கே 4 மிஷின் இருக்குது. செக் பண்ணி பார்ப்போம். வேலை செஞ்சிச்சு அப்படின்ட்டிங்கன்னா போடுவோம், இல்லைனா வீட்டுக்கு போக வேண்டியதான் மக்களே. ரவுதாவில் ஃபஸ்ட்டு மிஷினுக்கிட்ட வந்தாச்சு. போய் செக் பண்ணி பார்ப்போம் வேலை செய்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மக்களே. இதாங்க மிஷினு மக்களே. இந்த மிஷின் வேலை செய்யலைங்க. பக்கத்தில் பேங்க்கில் 3 மிஷின் இருக்குது. அங்கே போய் செக் பண்ணி பார்ப்போம். அங்கேயும் வேலை செய்யலைன்னா வீட்டுக்கு போக வேண்டியதான் மக்களே. இந்த பேங்க்லேயும் வந்துட்டு ஒரு மிஷின் தாங்க வேலை செஞ்சு. அதுலேயுமே ஒரு நோட்டை வந்துட்டு வெளில தள்ளிடுச்சிங்க. வெளில போய் சில்லறை மாற்றி அப்புறம் திருப்பி வந்து டெபாசிட் பண்ணி வீட்டுக்கு போக வேண்டியதாங்க மக்களே. மணி பார்த்தீங்கன்னா 7:40. நம்ம காலைல சொன்னோம்லங்க மருந்து காசு இல்லைன்ட்டு. இப்போ மேடம் காசு கொடுத்தாங்க. அதான் இங்கே வந்து மருந்து வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கோம். வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் மக்களே. 10:20க்கு நம்ம ஏற்கனவே வாங்கிட்டு வந்தோம்லங்க பம்ப்கின் சீடு. அது போய் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. போய் வாங்கிட்டு வரணுங்க இப்போ போயிட்டு மக்களே. மணி பார்த்தீங்கன்னா 11:47. டியூட்டி முடிஞ்சு வண்டியும் பார்க் பண்ணியாச்சு. இன்றைக்குள்ள ஆடியோ வந்துட்டு தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே. அப்புறம் இன்றைக்குள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, நாளைக்கு வந்துட்டு உங்களை ஒரு புது வீடியோ சந்திக்கிற மக்களே. ஓகே, தேங்க்யூ, பாய், குட் நைட்.